இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை நான் மீண்டும் வரவேற்கிறேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நம்மோடு பேசுவாராக. அவருடைய சத்தத்துக்கு நம்முடைய செவியை நாம் திறந்து வைத்திருப்போமாக. பாருங்கள், கடந்த முறை நாங்கள் பார்த்தோம், அந்த வார்த்தையை கேட்டு உணராதபடி இருக்கிறவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி தான் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ அந்த காரியத்தோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க முடியும், நாம் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி. பாருங்கள், முதலாவது நாங்கள் பார்த்தோம், அப்படிப்பட்டவர்கள் புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் கொடுத்தா தான் நோவா காலத்தில் நடந்ததே நாங்கள் பார்க்குறோம் அந்த காரியத்தில். அப்போ மனுஷகுமார் வரும் காலத்திலே அப்படி தான் நடக்கும் என்று சொல்லி நோவா காலத்தில் நடந்த காரியத்தை உதாரணமாக அவர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து பாருங்கள், அப்போ அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த ஜலப்பிரயாணம் வரும் வரைக்கும் அவங்களுடைய அந்த ஜாலி பண்ணுவதை விடவில்லை. புசிப்பு குடிப்பு பெண் கொடுத்து உலக வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையை அவர்கள் விடவில்லை, மனம் திரும்பவில்லை. அப்போ அதே போல தான் இப்பயும் இருக்கிறது. அப்போ தான் நாங்கள் பார்க்குறோம், உலக வாழ்க்கை, பணம் படிப்பு பெயர் புகழ் என்று சொல்லி அதற்கே பாருங்கள் டைமை கொடுப்பது, அதற்கே ஓடுவது, அதற்காகத்தான் பார்த்தீங்க அநேகருடைய வாழ்க்கை அதுக்கு தான் போய் கொண்டிருக்கிறது. ஆயத்தப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்த்து நாம் மனம் திரும்ப வேண்டும், உணர்வடைய வேண்டும் என்ற எந்த நோக்கமும் இன்றைக்கு அநேகருக்கு இல்லாமல் இருக்கிறது. பாருங்கள், எப்படி பாருங்கள் அநேகருடைய வாழ்க்கை இருக்குது என்று பாருங்கள். அதான் நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நான் பார்ப்போம் ரெண்டாவது காரியம், இந்த உணராது இருக்கிறவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும். ரெண்டாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எசாயாவின் தீர்க்கதரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்களாம். முதல் புசித்து குடித்து பெண் கொண்டு உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையை அனுப்புவார். இவர்கள் எப்படி இருப்பார்களாம், காதார கேட்டும் உணராதிருப்பார்கள். அடுத்தது, கண்ணார கண்டும் அறியாதிருப்பார்கள். பாருங்க, ஒரு என்ன சொல்றது, ஒரு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. கர்த்தர் வார்த்தை என்ன செய்கிறார், அனுப்பும் போது அந்த வார்த்தையின் வல்லமை பாருங்க இந்த பூமியை சரிப்படுத்தினா தான். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்த பொழுது கர்த்தர் வார்த்தையை அனுப்பின பொழுது பாருங்க எல்லாம் புதுப்பிக்கப்பட்டது. கர்த்தரும் நல்லதென்று கண்டார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிற ஆதியாகமத்திலே. மற்றது ஆண்டவர் பாருங்க எசேக்கியேல் சொல்லுகிறார், நீ பேசு என்று சொல்லி, அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ பேசு. அப்போ அது பேசின உடனே அதுகள் உயிரடைந்தது, உலர்ந்த எலும்புகள். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமையான வார்த்தை வருகிறது. ஒரு மாற்றமும் இல்லை என்று சொன்னால், இந்த ஜனங்கள் உணராதிருக்கிற இந்த ஜனங்கள் வார்த்தை வந்தாலும் கூட காதார கேட்டும் உணராதிருப்பார்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பார்கள். பாருங்க, அப்போ அது என்னென்றால் அவங்களுடைய ஆவிக்குரிய கண்ணும் அவங்களுடைய ஆவிக்குரிய காதும் திறக்கப்படவில்லை. அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ தேவன் பார்த்தீங்கன்னா காதையும் கண்ணையும் எதற்காக தருகிறார் என்று சொன்னால், நான் மனம் திரும்புவதற்கு பயன்படுத்த. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால், இந்த காதையும் கண்ணையும் உலக வாழ்க்கைக்காகத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய காதும் கண்ணும் ஆவிக்குரியதாய் மாற வேண்டும் என்றால், என்னுடைய கண் திறக்கப்பட வேண்டும், என்னுடைய காது திறக்கப்பட வேண்டும். அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த ஜனங்கள் எப்படியாம், அதான் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் சொல்லப்படுகிறது. மற்ற இருதயத்தினால் உணர்ந்து. அப்போ அதெல்லாம் பாருங்கள், இருதயத்துக்குள் வந்த பிறகு தான் உணர்வு வருகிறது. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும். பாருங்கள், அப்போ எவ்வளோ காரியம் நடக்கிறது பாருங்கள். கர்த்தர் காதையும் இந்த கண்ணை நமக்கு தருகிறார். எப்படி என்றால், அந்த வார்த்தை இந்த காதின் மூலமாக கண்ணின் மூலமாக நமக்குள் வந்து நம்முடைய இதயத்துக்குள் வந்து நம்மை உணர வைக்க வேண்டும். அப்போ உணரும் போது தான் பாருங்கள் சொல்லப்படுகிறது, மனம் திரும்புதல் வருகிறது. அப்போ அதான் அவன் சொல்லுகிறார், அந்த வார்த்தை அனுப்பி அவர் என்ன செய்கிறார் ஆண்டவர்,
நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படியாக. அப்போ அவர் ஆரோக்கியமாக்க விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் வார்த்தை எதுக்கு அனுப்புகிறார் என்றால், இந்த காதாலே நான் கேட்டு கண்ணாலே நான் பார்த்து என் இதயத்துக்கு எடுத்து நான் மனம் திரும்புவதற்கு. அப்போ தான் ஆண்டவர் அதன் மூலமாக தான் என்னை ஆரோக்கியமாக்குவார். அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? கண்களினாலே காணாமலும் காதுகளினாலே கேளாமலும் அந்த வார்த்தை இதயத்தில் எடுத்து உணராதபடிக்கு, மனம் திரும்பாதபடிக்கு. அப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களை ஆரோக்கியமாக்கால் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு. அப்போ நாம் கேட்கிறோம், மந்தமாய் கேட்கிறோம், மற்ற தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. பாருங்கள், இன்றைக்கு தான் அநேகருடைய வாழ்க்கை நிலைமை இதுதான். பாருங்கள், எவ்வளோ தருணங்கள் வருகிறது நமக்கு. ஆனால் இன்றைக்கு நாம் பார்த்தீங்கன்னா மனம் திரும்பாதபடி இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் என்றால், கர்த்தர் தந்த இந்த காதையும் இந்த கண்ணையும் நாம் பயன்படுத்தவில்லை. அதான் நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், ஒரு நீதிமொழிகளை ஒரு அழகாக எழுதப்பட்டிருக்கு, அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். ஐஸ்வர்யவனாக வேணும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே, இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். பாருங்க, அப்போ நாம் எதற்காக நாம் ஓடுகிறோமோ அது நிலைத்திருப்பதில்லை. அதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, என்ன சொல்லப்படுகிறதுண்டா, ஐஸ்வர்யமாக வேணும் என்று பிரயாசப்படாதே. ஏனென்றால் சுய புத்தியை சார. அப்போ ஐஸ்வர்யன் ஆக வேணும் பிரயாசப்படுகிறவன் கர்த்தருடைய சித்தத்தின்படி பிரயாசப்பட மாட்டான், கர்த்தர் சொல்லுகிறபடி பிரயாசப்பட மாட்டான். என்றால் ஐஸ்வர்யன் ஆக வேணுவதெல்லாம் ஒரு பூமிக்குரிய காரியங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள். அப்போ அப்படிப்பட்டவர் என்ன செய்வார்களாம்? தங்களுடைய சுய புத்தியை தான் சார்ந்து அதன்படி தான் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்வார்கள். அத்தை இன்றைக்கு அதிக காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். பணம் பணம் என்று பணத்துக்கு முன்பாக போய் தங்களுடைய சுய புத்தியை பயன்படுத்தி அதாலே விழுந்து போய் கிடக்கிறார்கள். பண ஆசையினாலே விழுந்து போய் கிடக்கிறார்கள். பாருங்க, அதான் நாங்கள் பார்க்குறோம். அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிற காரியங்கள். அடுத்தது பாருங்க, இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அப்போ கண் உனக்கு அதுக்காக கொடுக்கப்படவில்லை, உலக காரியங்களுக்கு பின்னால் ஓடுவதற்காக கொடுக்கப்படவில்லை. கண் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னென்றால், வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படி உன்னுடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்படுவதற்காகத்தான் உனக்கு கண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஆவிக்குரிய கண் திறக்கப்பட வேண்டும். அதை நான் சொன்னேன். வசனமாக நாங்கள் கண்ணாலே வாசிப்போம். ஆனால் அந்த வசனத்துக்குரிய சத்தியம் என்னுடைய ஆவிக்குரிய கண்ணாலே தான் அது தெரிய வரும். அது ஆவியானவர் என்னுடைய ஆவிக்குரிய கண்ணை திறக்கும் போது வசனத்துக்குள் இருக்கிற சத்தியத்தை என்னால் கண் பார்க்க முடியும். அதுக்கு நாம் வர வேண்டும். அத்தை நாம் அந்த உலகத்தை நாம் பார்த்து கொண்டு இருந்தோம் என்றால் சத்தியத்துக்கு, அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்குள் இருக்கிற சத்தியத்தை நாம் பார்க்க முடியாமல் போகும். அதான் இங்கே சொல்லப்படுகிறது நீதிமொழிகளிலே, இல்லாமல் போகும் பொருள் மேல். அது ஏற்கனவே சொல்லப்படுகிறது, இல்லாமல் போகும் அந்த பொருள் மேல். ஆனால் அது மேல் உன்னை கண்ணை வைக்காதே, அது இல்லாமல் போகும். பாருங்க, அடுத்தது, அது கழுகை போல சிறைகளை தனக்கு உண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். அது நிலைத்திருக்காது. படிப்போ பணமோ நமக்கு இருக்கிற வசதியோ அதெல்லாம் நிலைத்திருக்காது. அது அப்படியே பறந்து போய்விடும். அப்போ நம்முடைய நேரம், நம்முடைய பலன் அதுக்கு கொடுக்கும் போது எல்லாம் வேஸ்டாக போகும். அப்போ நாம் என்ன செய்யணும் என்றால், நம்முடைய கண் தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும். பாருங்கள், எஸ்ஐயா பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்த்து ஐயோ ஐயோன்னு சொன்ன மனுஷன் எப்போ அவருடைய கண் திறக்கப்பட்டு ஆவிக்குரிய கண்ணாலே தேவனுடைய மகிமையை பார்த்தாரோ, ஐயோ நான் அதமானேன் என்று சொல்ல தொடங்கி விட்டார். அப்போ தான் நம்முடைய நிலைமை தெரியும். அப்போ இதை நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய கண்ணை தரம், உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, இந்த வேதத்திற்கிற அந்த அதிசயம், அந்த சத்தியத்தை நான் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, என் கண்ணை திறப்பீராக, உம்மை நான் பார்க்க வேண்டும். பாருங்கள், எவ்வளோ ஒரு காரியம். அப்போ நாம் உலகத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தால் அந்த ஆவிக்குரிய கண் திறக்கப்படாது. ஏன்னா அந்த வாஞ்சியம் இருக்காது நமக்கு. அதான் இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ நாம் என்ன செய்யணும் என்றால், நம்முடைய கண்ணாலே தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும், வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அதே போல தான் என்னுடைய காதும் திறக்கப்பட வேண்டும். அப்போ நானும் நீங்களும் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதற்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும்.
அதான் வேதத்தில் அழகாக ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. அப்போ என்னுடைய ஆவிக்குரிய கண் திறக்கப்படாட்டால், என்னுடைய ஆவிக்குரிய காது திறக்கப்படாட்டால், கர்த்தர் என்னுடைய இந்த வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்தினதை என்னால் பார்க்க முடியாமல் போய்விடும். அதனால் தான் நாமாவே பிரயாசப்பட்டு இந்த உலக வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், நல்ல ஒரு வாழ்க்கைக்காக. ஆனால் நமக்கு தெரியல இந்த உலக வாழ்க்கைக்காக பரலோகம் எல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டதுன்னு சொல்லி. அப்போ நம்முடைய கண் திறக்கப்படாதபடியினாலே அவர் ஆயத்தப்படுத்தினதை நம்மால் பார்க்க முடியலை. அதனால் நாம் என்ன செய்வோம்? நாம பிரயாசப்பட்டு, அதான் நாங்கள் பார்த்து நீதிமொழிகளே, ஐஸ்வர்யம் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே. அப்போ அதுக்காக நாம் பிரயாசப்படுகிறோம். அதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய கண் திறந்தால் தான் நமக்கு தெரியும் கர்த்தர் எல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டார்ன்னு சொல்லி. இன்றைக்கு அநேகருடைய கண் திறக்கப்படவில்லை, அநேகருடைய காதும் திறக்கப்படவில்லை. பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுகிறது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்தில் புறப்படுகிற ஆவியை பெற்றோம். பாருங்கள், அருமையாக ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய கண்ணோக்கம் அதான் முக்கியம். நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறது, நம்முடைய செவி எப்படி இருக்கிறது? இன்றைக்கு உலக காரியங்களுக்காகத்தான் நம்முடைய கண்ணையும் நம்முடைய செவியும் திறந்து வைத்தால் அதுக்கு பின்னால் தான் மூடிக்கொண்டிருப்போம். பணம், படிப்பு, பெயர், புகழ் என்று சொல்லி அதைத்தான் நாம் நாடி தேடி ஓடிக்கொண்டிருப்போம். பாருங்க, அதான் அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அப்போ இது என்னண்டா, நமக்கோ என்னவா, தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அப்போ நாம் ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டம் உலக கண்ணினாலும் உலக காதுகளினாலும் தான் உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு கூட்டம் ஆவினாலே நிறைந்தவர்கள், ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள், அவர்களுக்கு இன்னொரு பார்த்தீங்கன்னா கண் கொடுக்கப்பட்டிருக்க, ஆவிக்குரிய கண். மற்ற அவங்களுடைய காது ஆவிக்குரிய காதாக இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு தெரியும் தேவன் அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தின. அதான் சொல்லப்படுகிறது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அப்போ அந்த ஆவியானவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். அதான் சொல்லப்படுகிறது, மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷக்குரியவளை அறிவான். அப்போ மனுஷனுடைய ஆவியினாலே மனுஷக்குரிய காரியங்கள் அறிய முடியும். அதே போலத்தான், அப்படி போலத்தான் பாருங்க, தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்போ இன்றைக்கு மனுஷனுடைய ஆவியினாலே தேவனுடைய காரியங்களை அறிய முடியாது. அப்போ எனக்கு யார் வேணும் என்றால் ஆவியானவர் எனக்கு வேண்டும். அதான் சொல்லப்பட்டபடி ஆவியை அன்றி, அதாவது தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்போ நமக்கு எந்த ஆவி இருக்கிறது? இந்த உலகத்தின் ஆவி, அதான் மனுஷ ஆவி நம்மை நடத்துகிறதா, அல்லது தேவ ஆவியானவர் நம்மை நடத்துகிறாரா? பாருங்க, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். அப்போ எந்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம்? உலகத்தின் ஆவியை பெற்றால் உலகத்துக்குரிய கண்ணும் உலகத்துக்குரிய காதும் உலகத்துக்கு நேராகத்தான் நான் நடத்தும். அப்போ இது சொல்லப்பட்டபடி தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிடத்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அப்போ நான் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றால் என்னுடைய ஆவிக்குரிய கண்ணும் என்னுடைய ஆவிக்குரிய காதும் திறக்கப்பட்டு தேவனுக்குரியவளை நான் அறிவேன். அவர் எனக்கு ஆயத்தப்படுத்தினதை நான் அறிவேன். அப்போ அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவர் சொல்லுகிறபடி, அப்போ ஆண்டவரோட வார்த்தை என்ன சொல்லுங்க, முதல் தேவனுடைய ராஜ்யத்தை அவனுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆயத்தப்படுத்தி விட்டார் உலக வாழ்க்கைக்கு. அப்போ நாம் என்ன செய்யணும் என்றால், இந்த உலகத்திலே வாழும் காலங்களிலே முதலாவதோட ராஜ்யம், அவருடைய நீதி, இது ரெண்டை நான் செய்து கொண்டு வரும்போது உலகத்துக்கேற்ற தேவையானது எல்லாம் ஆயத்தப்படுத்தினதுனாலே என்னுடைய ஆவிக்குரிய கண்ணால் இதை நான் பார்ப்பேன்.
என் காதால் எனக்கு பாருங்கள் கேட்கும். அப்போ அவர் என்னை நடத்துவார், நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், அத்தான் அந்த வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கே நமக்கு உணர்வு இல்லை என்றால் நம்முடைய கண்ணும் காதும் உலகத்துக்குரியதாக இருக்கிற சொல்லப்பட்டபடி உலகத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அந்த உலகத்தின் ஆவினாலே பாருங்கள், இந்த காரியத்தை பெற்றபடினாலே நம்முடைய கண்ணும் காதும் திறக்கப்படவில்லை. கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தினதை நம்மால் பார்க்க முடியல. அதுதான் நாம் உலகத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ இது மாற வேண்டும் என்றால் நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய கண்களை தரும், நீர் ஆயத்தப்படுத்தினதை நான் பார்க்கும்படியாக. ஆண்டவரே, என்னுடைய கண்ணையும் என்னுடைய காதையும் தரும். ஆண்டவர், உம்முடைய குரலை நான் கேட்க வேண்டும். வேதத்தை நான் வாசிக்கும் போது ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை என்னாலே கேட்க வேண்டும் என்று சொல்லி அதை நாம் வாஞ்சிக்க வேண்டும். பாருங்கள், வேதத்தில் ஒரு 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 காரியத்தை நான் காட்ட விரும்புகிறேன். பாருங்கள், 2 நபர்களை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். அவங்களுடைய கண்ணின் பார்வையை நான் காட்ட விரும்புகிறேன். அவர்களுடைய அந்த கண்ணின் பார்வையினாலே அவர்கள் எடுத்த தீர்மானங்கள் எப்படி இருக்கிறது, அதால் விபரீதம் என்ன, ஸோ அதை தான் உங்களை காட்ட விரும்புகிறேன். இது நமக்கு ஒரு உதாரணமாக எழுதப்பட்டிருக்கிறது, நாம் எச்சரிக்கை அடைவதற்கு. ஸோ அந்த என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேல் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியேன் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வாங்குறது இல்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். இங்கே எலிசாவை பற்றி நாங்கள் பார்க்குறோம். ஸோ இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். நாகமான் குஷ்டரோகியாக இருந்து சுகமாக்கப்பட்ட பிற்பாடு அவன் காணிக்கை கொண்டு வருகிறான். அப்போ அந்த சம்பவத்தை நீங்கள் வாசிச்சுட்டா உங்களுக்கு தெரியும், அதை நான் சொல்லவில்லை. பாருங்கள், அந்த நேரத்தில் அவன் சொல்லுகிறான், ஒரு காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும் என்று அவன் வருந்தி கேட்கிறான். பாருங்கள், அப்போ அந்த காணிக்கை எடுத்தாலும் தப்பு இல்லை. ஆனால் அவர் பாருங்கள், அந்த எலிசாவுடைய அந்த பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னா, அவர் என்ன சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறான், வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். நான் வாங்கிறது இல்லை என்று சொல்லி. பாப்பா, அதில் என்ன நாங்கள் பார்க்குறோம்டா, அவர் சொல்லுகிறார், எலிசா சொல்லுகிறாருன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். ஸோ ஆகவே என்னுடைய வாழ்க்கையை அவர் இதுவரைக்கும் நடத்தி வந்தார், இனியும் அவர் தான் நடத்துவார். இதோ நீ தருகிற காணிக்கை வைத்து தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்துவதல்ல. நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், அவர் என்னை நடத்துவார். அதனால் உம்முடைய காணிக்கையை நீரே கொண்டு போகும், அது எனக்கு தேவையில்லை. இதுவரைக்கும் என்னை போஷித்தவர் நடத்தினவர் அவர் தான், தொடர்ந்தும் அவர் தானே நடத்துவார். ஆகவே எனக்கு காணிக்கை வேண்டாம். பாருங்கள், அவருடைய கண்ணோக்கம் வேறு விதமாக இருந்தது. அப்போ எலிசா பார்த்தீங்கன்னா, அந்த நாகமான் கொண்டு வந்த காணிக்கை மீது அவனுடைய கண் போகவில்லை. அதில் அவருக்கு எந்த ஒரு நாட்டமும் இருக்கவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன், நான் கர்த்தர் என்னை நடத்துகிறவர், ஆகவே எனக்கு வேண்டாம். இன்னொரு மனுஷனை காட்ட விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20 மற்றது 24 வசனங்கள். முதல் 20 நான் வாசிக்கிறேன். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையில் ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. பாருங்க, இவனுடைய பார்வை வித்தியாசம். கேயாசி பார்த்தீங்கன்னா எலிசாவுடைய ஊழியக்காரன் தான். பாருங்க, அநேக அற்புதங்களை பார்த்த மனுஷன்தான். பாருங்க, கர்த்தர் எலிசாவோடு கூட இருக்கிறதை அறிந்த மனுஷன்தான். அப்படி இருந்தும் அவனுடைய பார்வை எங்கே போனது பார்த்தீங்கன்றால், நாகமான் கொண்டு வந்த அந்த பொக்கிஷங்கள் அது மேல் தான். அது கவலையாக போய்விட்டது. அட, நல்ல ஒரு சான்ஸ், நல்ல ஒரு காணிக்கை வந்தது, எஜமான் அதை பண்ணி விட்டார், தட்டி விட்டார் அதை. ஆகவே நான் எஜமானை போல் இருக்க மாட்டேன், எலிசாவை போல நான் இருக்க மாட்டேன். ஏனென்றால் இந்த பணம் தேவை, நாகமான் கொண்டு வந்த பொக்கிஷன் தேவை, பிற்காலத்துக்கு அது உதவும். ஆகவே கர்த்தரை நாம் நம்பர் நல்லதான், ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் பார்க்க வேண்டும். கர்த்தர் நல்லது தான், அவர் நடத்துவார் தான். ஆனால் ஒரு ஆபத்து பிரச்சனை வரும்போது நம்முடைய கை தான் நமக்கு உதவி செய்யும். ஆகவே அப்போ அந்த நேரம் கர்த்தரும் கைவிட்டா என்ன செய்வது? அதனால் நாம் இதுக்குன்னு நாம் சேர்த்து வைப்போம். பாருங்கள், அவனுடைய பார்வை சிந்தனை வித்தியாசம்.
அவன் கர்த்தரை முழுவதும் நம்பவில்லை. அதான் நாங்கள் வார்த்தை சொல்லும் போது பாருங்க, தேவனுடைய மனுஷனாகி எலிசா பாருங்க, எக்ஸ்ட்ரா ஆவியான எழுதி வச்சிருக்கிறார். தேவனுடைய மனுஷனாகி எலிசா, அவனுடைய பார்வை உலக காரியத்து மீது அல்ல, கர்த்தர் மேல் இருந்தது. அதான் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறார். அருமையா இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக அவரை ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்ப அவர் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன். அவருடைய பார்வை வித்தியாசம், ஆவிக்குரியதா இருந்தது. ஆனா கேயாசி பார்த்தீங்கன்னா அவனுடைய பார்வை வித்தியாசமா இருந்தது. எப்படி என்றால், உலக காரியங்கள், நாகமான் கொண்டு வந்த பொக்கிஷத்து மீது தான் அவனுடைய பார்வை இருந்தது. அதான் சொல்லப்படுகிறது. பார்த்தீங்கன்னா, நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். சரதா அவட்ட பாடு, அவர் விட்டு விட்டா அவட்ட பாடாது. ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன். நான் அவன் பிறகு ஓடி, பாருங்க எங்கே ஓடுகிறான். கர்த்தருக்கு ஓட வேண்டிய மனுஷன் நாகமான் கொண்டு வந்து பொக்கிஷத்துக்கு பின்னால் ஓடுகிறான். பாருங்க, ஓடி அவன் கையில் ஏதாவது தந்தா எனக்கு பரவாயில்லை, ஆனால் வெறும் கையா நான் போகக்கூடாது, ஏதாவது எனக்கு கிடைத்தால் சரி. பாருங்க, ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் செய்கிறதை செய்து போட்டு, முடிவெடுக்கிறதை எல்லாம் எடுத்து போட்டு, ஆனால் கர்த்தரை இழுக்கிறான் அங்கே. பாருங்க, இன்றைக்கு அப்படிதான் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டு பாருங்க, ஒரு மனசாட்சி நிமித்தம் நாம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இதை ஆசீர்வதியும், ஆண்டவரே இதை வாய்க்க பண்ணும். ஆனால் நாமாவே தீர்மானம் எடுத்து, நம்முடைய மாமச இச்சையினாலே தீர்மானம் எடுத்து, கண்களின் இச்சையினாலே தீர்மானங்களை எடுத்து, அதுக்கு பிற்பாடு கர்த்தரின் பெயரை எடுப்பது. அதான் இவன் செய்கிறான். செய்கிறவெல்லாம் இச்சையினால் இழுப்புண்டு நாகமா பின்னாக ஓடி அந்த பொக்கிஷத்தை எப்படியாவது வாங்குவன், எல்லாம் மாமிசம். ஆனால் இங்கே சொல்லுகிறான், கர்த்தர் ஜீவனை கொண்டு ஆணையிட்டு. இன்றைக்கு அநேகர் அப்படிதான் தீர்மானங்கள் எல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கு பிற்பாடு ஜெபம் பண்ணுவார்கள். பாருங்க, அடுத்து 24 நாங்கள் பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 5:24, அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான், அவர்கள் போய்விட்டார்கள். அப்போ அதெல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்கிறான் என்றால் வீட்டிலே வைக்கிறான். பாருங்க, அப்போ இவன் எடுத்த அந்த தீர்மானம், அது இச்சையினால் இழுப்புண்டு எடுத்த தீர்மானம், பாருங்க வீட்டில் வைத்ததுபடியால். பாருங்க, அடுத்தது சொல்லப்படும் 27 கடைசியிலே பார்க்கும்போது பாருங்க, 27 ஃபுல்லாக நான் வாசிக்கிறேன். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். பாருங்க, அவன் அந்த காரியத்தை உணரவில்லை. அவன் அத்தனை உணர்வை குறித்து நாங்கள் பார்க்குறோம். அவன் உணரவில்லை. அவனுடைய நம்பிக்கை எல்லாம் பாருங்க, நாகமான் கொண்டு வந்த அந்த பொக்கிஷம் அவன் கிடைத்தது தான். அவன் நினைத்த பாதி அவனுக்கு கிடைத்தது தான். அதை வந்த விபரீதம் அதான் நான் பார்க்குறோம். ஆவிலே ஆரம்பம், மாமிசத்தில் முடிவு. தியாசிய நல்ல உதாரணம். பாருங்க, எலிசாவுடைய ஊழியக்காரனாக இருந்தான். நம்மள அடுத்த ஒரு தீர்க்கதரிசி அவன் வந்திருக்க வேண்டும். அவனுடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது. இவனுடைய கண்ணின் பார்வை வித்தியாசமாக இருந்தது. உலக காரியங்களுக்கு நேராய் போனது. ஆகவே எச்சரிக்கையாக இருப்போம். பாருங்க, கேயாசிக்கு நடந்ததை கவனித்து பாருங்கள். அவனுக்கு மாத்திரமல்ல, பாருங்க அவனுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் அது வந்தது. அதான் பாருங்க, எலிசா சொல்லுகிறார், ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் அவருக்கு. 26 கடைசி இதை நான் வாசிக்கிறேன். பணத்தை வாங்குறதுக்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குறதுக்கு இது காலமா? பாருங்க, இப்போ நாம் ஆயத்தப்பட வேண்டிய காலம், இப்போ நாம் மனம் திரும்ப வேண்டிய காலம். பாரு, இன்றைக்கு அனுகிரக காலம், இன்றைக்கு இரட்சணிய நாள். வேதம் சொல்லுகிறது, இந்த அனுகிரக காலத்தில் தான் அவர் செவி கொடுப்பார். இரட்சணி நாளிலே தான் அவர் நமக்கு உதவி செய்வார். அப்போ இத்தான் அந்த காலம். இன்றைக்கு பணத்தை சேர்த்து வைப்பதற்கும் வீட்டை கட்டுவதற்கும் உலக காரியங்களுக்கு பின்னால் ஓடுவதற்கும் இல்லை இன்றைக்கு காலம். என்ற அது நம்மை அழிவுக்கு நேராக நடத்தும். அப்போ நம்முடைய ஃபோக்கஸ் எங்கே தெரியுமா? சொல்லப்பட்டபடி நாம் ஆயத்தப்பட வேண்டும், நாம் உணர்த்துவிக்கப்பட வேண்டும், நாம் மனம் திரும்ப வேண்டும். அதுக்குத்தான் கர்த்தர் நம்முடைய கண்ணையும் நம்முடைய காதையும் அவர் பயன்படுத்த விரும்புவார். என்ற வார்த்தை வரும்போது காதால கேட்டு இதயத்துக்கு போக வேண்டும்.
கண்ணாலே வேதத்தை வாசிக்கும் போது அந்த சத்தியத்தை அறிய வேண்டும். கேயாசியையும் எலிசாவையும் பார்க்கும்போது வித்தியாசமான தீர்மானங்கள், வித்தியாசமான முடிவு. அப்போ நாம் இதில் எச்சரிக்கையாக இருப்போமாக. கர்த்தர் நமக்கு தருணங்களை தருகிறார். கேயாசிக்கு உலக கண் மாத்திரம் திறந்திருந்தபடியாலே நாகாமான் பொக்கிஷத்து மேல் அவனுடைய கண் போனது. அவனுடைய பொக்கிஷம் தன்னுடைய எதிர்காலத்துக்கு எவ்வளவு முக்கியம் என்று அவன் தெரிந்து கொள்ளுகிறான் அந்த காரியத்தை. அப்போ 2 பேருடைய தீர்மானங்கள் வித்தியாசமாக இருந்தது தான். அவன் முடிவும் வித்தியாசமாக இருந்தது. கேயாசி இப்போ சிந்திருப்பான், ஐயோ இதை நான் விட்டுண்டா எனக்கு இந்த குஷ்டரோகம் வந்திருக்காது, என்னுடைய சந்ததிக்கும் இது வந்திருக்காது, நான் பேசாமல் அதை நான் விட்டு இருக்கணும். ஆனால் இப்போ டைம் போய்விட்டது. அப்போ நாம் கவலைப்படக்கூடாது. அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் இருந்து வேதனைப்படுகிறான். அவனுக்கு நல்ல சான்ஸ் இருந்தது, வாய்ப்பு இருந்தது. ஆனால் பார்த்தீங்க, அவனுடைய நோக்கம் எல்லாம் சம்பூர்ணமாய் வாழ்ந்தான். அனிதனும் நம்ம சாப்பிட்டான், நல்லா உடுப்புடுத்தினான், நல்ல வசதியாக இருந்தான். ஆனால் அவனுக்கும் காலம் முடிந்தது தான். ஆனால் இப்போ நித்தியமாக அவன் வேதனைப்படுகிறான். அதான் சில மதியினம், அதான் சொற்ப மதியினம். அதால் நம்முடைய வாழ்க்கை, அநேகருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சொற்ப மதியினம், கர்த்தரிடத்தில் விசாரிக்காமல், கர்த்தருடைய சித்தத்தை அறியாமல், அந்த சொற்ப மதியினம், மற்ற கண்களினாலே பார்த்து தீர்மானம் எடுப்பது, மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்டுட்டு தீர்மானங்கள் எடுப்பது. கர்த்தரிடத்தில் கேட்பதில்லை. கர்த்தர் சொல்லும் வரைக்கும் காத்திருப்பதில்லை. அந்த சொற்ப மதியினத்தினால் இன்றைக்கு பல பேர் விழுந்து போயிருக்கிறார்கள். ஏன்? பல பேர் பின்வாங்கி கூட போயிருக்கிறார்கள். பல பேருடைய குடும்பம் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சொற்ப மதியினம். ஆகவே தேவ ஜனமே எச்சரிக்கையாக இருப்போமாக. அந்த பிசாசுடைய வலையிலே நாம் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் தாமே நாம் ரட்சிக்க வேண்டும். அப்போ நாம் அவரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் நிச்சயமாக நம்மை ரட்சிப்பார். அந்த 2 காரியத்தை நாங்கள் பார்த்தோம். உணராது இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? முதலாவது அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாம் புசிப்பு, குடிப்பு, பெண் கொடுத்து உலக வாழ்க்கை தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த காதையும், கர்த்தர் கொடுத்த அந்த காதையும் கண்ணையும் உலக வாழ்க்கையாக பயன்படுத்துவாங்க. கேயாசியை நாங்கள் பார்த்தோம். அந்த கண்ணை நாகமான் கொண்டு பொக்கிஷத்து மீது அவனுடைய கண் போனது. அதனால் அவன் பாதிக்கப்பட்டான். தொடர்ந்து மிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.